ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம நல்லா கிறிஸ்பான ராகி முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோஸை நோட்டிஃபிகேஷன் கிடைக்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்கு போகலாம். முறுக்கு பண்ணுறதுக்கு பெருங்காயத்தூள் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. இல்லை கட்டி பெருங்காயமாக இருந்தது அப்படின்னா எண்ணெயில் இந்த மாதிரி நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா பவுடராக அரைப்பட்டு வரும். காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய், ஒரு 10 பல் போல் பூண்டு, இது எல்லாமே இந்த மாதிரி நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். 1 கப் அளவுக்கு ராகி மாவு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு, உப்பு தேவையான அளவுக்கு, எள்ளு தேவையான அளவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு வாட்டி வெண்ணெய் எல்லா பக்கம் படுற மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம முறுக்கு மாவு பிழிகிற பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். கண்டிப்பாக கடலை மாவு சேர்த்தாதீங்க. பொட்டுக்கல்லையை நல்லா வெயிலில் காய வச்சு அரைச்சிட்டு சலிச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த அளவுக்கு நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். இன்றைக்கி நான் தேன் குழல் அச்சு பயன்படுத்துகிறேன். இதில் பாதி அளவுக்கு மாவு ஃபில் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். தட்டுக்கு பின்னாடி நல்லா எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா தட்டில் நம்ம முறுக்கு பிழிஞ்சு விட்டுட்டு எண்ணெயில் மாற்றிக்கலாம். நீங்கள் தட்டில் கையில் எடுத்து போட முடியும் அப்படின்னா அதே மாதிரி போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா தட்டத்தை எண்ணெய் கிட்ட வச்சு லைட்டாக சாய்ச்சி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முறுக்கு எண்ணெயில் விழுந்துடும். ஃபஸ்ட் எப்பயுமே ஒரு முறுக்கு போட்டுட்டு எடுத்து லைட்டாக ஆற விட்டு சாப்பிட்டு பாருங்கள். ஏன்னா ஆறும் பொழுது தான் உப்பு கரெக்டாக இருக்கான்னு தெரியும். உப்பு கரெக்டாக இருக்கா, நல்லா கிறிஸ்பாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சமாக பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இது கலரே உங்களுக்கு ப்ரௌன் கலரில் இருக்கிறதுனால சீக்கிரம் கருகிடும், நமக்கு தெரியாது. அதனால் சத்தம் அடங்கும் பொழுது பார்த்து எடுத்துடுங்க. கருகிடுச்சு அப்படின்னா லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தட்டையும் லைட்டாக எண்ணெயில் சாய்ச்சி விட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த கிறிஸ்பான டேஸ்டான முறுக்கை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுவை அறிந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.